ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் 2025 என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று முதல் பார்ட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அது இல்லாமல் ரயில்வே, இந்த 3 ரெக்யூமெண்ட்லேருந்து என்னென்ன ஜாப்ஸ் இந்த வருஷத்தில் வரப்போகுது, எவ்வளோ வேகன்சி வரும், என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்போ எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலோட நேற்றைய வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. நேற்றைய வீடியோவில் ஒரு சின்ன கரெக்ஷனில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ரயில்வேலேருந்து. அதாவது நேற்று அந்த ரயில்வேயோட இந்த வருஷத்தில் அந்த லெவல் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 23 வரப்போகுது. இன்னும் ஒரு 20 நாளில் வரப்போகுது. அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இன்னும் தெளிவாக சொல்லலை, மாற்ற போகிறாங்களான்னு சொல்லி தெரியல. பழையபடி 10th மட்டும்தான் வைக்க போகிறாங்களா, இல்லை 10th + ITIன்னு புதுசாக ஒரு ரூல் கொண்டாந்தாங்க, அதை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சோம். இல்லை 10th மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு வந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட் ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துட்டாங்க. நேற்று நைட்டு அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்னும் ஒரு 20 நாளில் வரப்போகிற ரெக்கமெண்ட்டுக்கு 10th மட்டும் தான் குவாலிஃபிகேஷன். 32,438 வேகன்சிக்கு வரப்போகுது. தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். ஒரு நல்ல குரூப் டி ஜாபு, லெவல் 1 கேட்டகரி. அதனால் நிறையா கேண்டிடேட் எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான கிளாஸஸ் வந்து நம்ம என்டிபிசி பேட்சோட கம்பைன் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறோம். நேற்று அதோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்போம். ஏன்னா என்டிபிசிக்கு போன வாரம் தான் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 60 நாளுக்கான ஸ்டடி பிளான். அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் டிக்கான சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிடும். அந்த குரூப் டிக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமான மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பேட்ச் பற்றின டீட்டெயிலும் பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. குரூப் டிக்கு அட்வான்ஸாக 1 month முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அந்த என்டிபிசி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெக்யூமெண்ட் போர்டு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சியில் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13 வரப்போகுது. 16 ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 15 மே வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் ஜூலையில் எக்ஸாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்லேயும் ஜாப் இருக்கும், 12th இருக்கும், டிகிரி கேட்டகரிக்கும் இருக்கும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேட்டகரிக்கும் இருக்கும். அந்த 10th 12th காமன் டிகிரி இல்லாமல் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனில் வர போஸ்டிங் எல்லாத்துலேயுமே இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் தான் அடங்கும். ஒரு 2000 3000 வேகன்சி எதிர்பார்க்கலாம். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஎலுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அதுவே கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையில 40,000 வேகன்சிக்கெலாம் அதுக்கு வருஷம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றனால இந்த வருஷம் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஒரு 25,000 30,000 வேகன்சி கூட எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸ்பெஷல் டிகிரிக்கும் போஸ்டிங் உண்டு. ஆனால் எனி டிகிரி முடிச்சா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 22 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் ஜூலையில் Tier 1 எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? Tier 1 வந்து ஜூன் ஜூலை. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர், டெல்லி போலீஸில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து May 16 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும். இதுக்குமே நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அடுத்து கம்பைன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், அதாவது 12th கேட்டகரி. இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். எஸ்எஸ்சியில் தமிழ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. 12th கேட்டகரிக்கான போஸ்டிங் 27 மே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை தமிழ்லேயே எழுதலாம். ஜூலை ஆகஸ்ட்டில் அந்த Tier 1 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ்க்கு வந்து ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் தான். எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் ஒரு 10,000 வேகன்சி கிட்டே எதிர்பார்க்கலாம். இந்த சிஹெச்எஸ்எலுக்கு இந்த தடவை ஒரு 5,000 7,000 வேகன்சி கூட எதிர்பார்க்கலாம். 26 ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் அக்டோபரில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? 10th தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான். கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதற்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் சொல்லுவோம், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு நீங்கள் ஸ்டெனோ தெரிஞ்சிருந்தா, ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஆனால் ஸ்டெனோ தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 29 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஜேஇ எக்ஸாம். ஓகேவா? இதுக்கு வந்து டிப்ளமோ பிஇ தான் குவாலிஃபிகேஷன். பேப்பர் 1 வந்து அக்டோபர் நவம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 5 ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி போலீஸில் இருக்கிற கான்ஸ்டபிள் போஸ்டிங், அதுக்கு வந்து செப்டம்பர் 2 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வேகன்சி எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி, இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் 11. எப்போவுமே கடைசியாக தான் ஏஎன்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மினிமமாக ஒரு 25,000, ஏன்னா எப்போவுமே மினிமம் 25,000 வேகன்சி வரும். அதுக்கு மேலே 50,000 வேகன்சி கூட இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா?
கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் கான்ஸ்டபிள் ஜிடிக்கெலாம். மார்ச் ஏப்ரலில் அடுத்த வருஷத்தில் 2026 தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே இந்த எஸ்எஸ்சியோட ஹைலைட்டான எக்ஸாம். இது இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்டல் ஓரியன்டான எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட ஆனுவல் பிளானர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2025-26க்கானது டேட் எல்லாமே மேக்ஸிமம் அவங்க சொன்ன டேட்டில் கண்டக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் 2 வாரம் தான் பின்னாடி போகும். மற்றபடி கரெக்டாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் இயர்லி கண்டக்ட் பண்ணிடுவாங்க எஸ்எஸ்சிலேருந்து. எஸ்எஸ்சிக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்பலாம், இயர்லி எல்லா நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஜாப். பேங்கிங்கில் அதிக வேகன்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷார்ப்பாக 6 மாதத்தில் ரெக்யூமெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. அதற்கான ஆனுவல் பிளானர் வந்து வழக்கமாக January 15 கிட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து போன வருஷத்தோட ஆனுவல் பிளானர் தான், இந்த வருஷத்துக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் கரெக்டாக இந்த டேட்டு கிட்ட தான் எக்ஸாம் வரும்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஸ், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேவா, இது வந்து ரயில்வே போர்டு கிடையாது, ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லுவாங்க. கிராம வங்கிகள் நம்ம தமிழ்நாட்டில் பாண்டியன், பல்லவன் அப்படின்னு சொல்லி 2 கிராம வங்கி இருக்குல்ல, அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கிராம வங்கிகள் எல்லாத்துக்குமே டோட்டலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3ன்னு மொத்தமாக ஒரு 4 வகையான போஸ்டிங்க்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10,313 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. இயர்லி பார்த்தீங்கன்னா இந்த 10,000 வேகன்சி கிட்ட வந்துடும். ஓகேவா, இந்த பேங்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி முடிச்சா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அதில் இந்த கிளர்க் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அந்த லெவலுக்கு வரதெல்லாம் நீங்கள் தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம். இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க போஸ்டிங் எல்லாத்துக்குமே தமிழ்லே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். வேகன்சி அதுக்கு தான் அதிகமாக வரும். ஓகேவா, ஒரு 10,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 6,000 வேகன்சி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு தான் வரும். அந்த ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கெலாம் கம்மியாக தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற அந்த கிளர்க்கு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், அதில் அந்த கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்லே எழுதலாம். ஒரு 11 வகையான பேங்கு, இந்தியன் பேங்கு, கனரா பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு 11 வகையான பேங்குக்கு மொத்தமாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 6,000 சம்திங் வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே கம்மி தான், ஏன்னா நிறையா பேங்க் வந்து இன்னும் அவங்களோட வேகன்சி அப்டேட் பண்ணாதனால இந்த மாதிரி கம்மியாக வந்துருந்தது. சாலிடாக ஒரு 8,000-9,000 வேகன்சி ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க கிளர்க்குக்கு. எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். கிளர்க்குக்கு வந்து நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதலாம். எப்போவுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பேங்கிங்க்கு. நீங்கள் மேக்ஸ் ஸ்பீடாக போடுவீங்க, இங்கிலீஷ் நல்லா தெரியும்னாக்கா கண்டிப்பாக பேங்கிங் ட்ரை பண்ணலாம். கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். பேங்கிங்னு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடலாம். அடுத்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், பிஓ. ஓகேவா, எல்லா பேங்குக்கான மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒன்றா தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க அந்த 11 வகையான பேங்கிங்க்கு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 4,000 வேகன்சி கிட்ட வந்திருந்தது. சாலிடாக இந்த வருஷமும் ஒரு எதிர்பார்க்கலாம். இந்த கிளர்க்குக்கு வந்து 8ஆம் மாதத்துக்கிட்ட ஆகஸ்ட் கிட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து பிஓக்கு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் கிட்ட வரும். இந்த ஆர்ஆர்பிஸ்க்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் அந்த மந்த்துக்கிட்ட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு, இது வந்து ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கு வந்து நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வேகன்சி கம்மியாக தான் வரும். ஓகேவா, மற்றபடி எனி டிகிரி முடித்தவங்க இந்த கிளர்க்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்பிஐ கிளர்க்கு தனியாக, எஸ்பிஐ பிஓ தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்பிஐ கிளர்க்குக்கு அதிக வேகன்சி, இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14,000 வேகன்சி கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே இயர் எண்டு நவம்பர் டிசம்பர் கிட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வருஷமும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பிஓக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1000 வேகன்சி வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். இதுலேயுமே எஸ்பிஐ கிளர்க்கு வந்து நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணலாம், தமிழில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஓலாம் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பேங்கிங் ட்ரை பண்ணுறீங்கனாக்கா மற்ற எக்ஸாமும் சேம் அதே மாதிரியான பேட்டர்ன்லேயே இருக்கும். ஐபிபிஎஸ்ஐ கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமே நீங்கள் எழுதலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அசூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இதில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அட்மின் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, அசிஸ்டண்ட்டுக்கு இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேகன்சிக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே இந்த வருஷமும் ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ணுறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் கொஞ்சம் அதிக வேகன்சியோட ஸ்டார்டிங்கே நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். யூடிசி, அதாவது லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, எம்டிஎஸ், ஹெட் கிளர்க்கு, இது இல்லாமல் சம்திங் சில போஸ்டிங் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இஎஸ்ஐசிக்கு ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 15,000 கிட்ட வேகன்சி எதிர்பார்க்கப்படுது. இதுக்குமே டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, இந்த எம்டிஎஸ் அந்த கிளர்க் லெவலில் இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்குமே தமிழ்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஐபி ரெக்யூமெண்ட், இந்த மாதிரி சில போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேங்கிங் ட்ரை பண்ணுறீங்கனாக்கா ஐபிபிஎஸ்ஸே கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமே எழுதலாம். சேம் பேட்டர்ன் தான். ஒரே டார்கெட் பேங்கிங் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சீக்கிரமாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடலாம். நீங்கள் கண்டினியூஸாக அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
எல்லாரோட ட்ரீம் ஜாப் யூபிஎஸ்சிலேருந்து சிவில் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்க்கான ரெக்யூமெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 22/1/2025 இந்த மாதம் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்பாக கரெக்டாக டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் வந்து 25/5/2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமான ஒரு ட்ரீம் ஜாபு. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இதுக்கு ஒரு 1 இயர்க்காவது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இப்போ ட்ரை பண்ணிங்கனாக்கா 2026 நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். 1 இயர் ப்ரிப்பரேஷன் இருந்தால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டும் இதில் இருக்குது. சில லிமிட்டட் அட்டம்ப்ட் தான் உண்டு. அதனால் உங்களுக்கு ஏஜ் என்ன, எத்தனை அட்டம்ப்ட் உங்களுக்கு இருக்குது, உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போமே எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா, இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சியில் இறங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயினாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தான் இருக்கும் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்கானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கறது கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2000-3000 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். எதிர்பார்க்க முடியாது, திடீர்னு கூட அவங்களுக்கு வேகன்சி தேவைப்பட்டதுன்னா எடுப்பாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு கம்மி வேகன்சி வேணால் ஒரு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். மற்றபடி கீழமை நீதிமன்றங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கிற கோர்ட்டுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஹைகோர்ட்டோட அந்த கிளைகளில் மட்டும் கொஞ்சம் வேகன்சிக்கு வேணால் எடுக்கலாம். இந்த வருஷம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் எதிர்பார்க்க முடியாது. இப்போ தான் ரிசல்ட் விட்டாங்கன்றனால அடுத்து அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, ப்ராக்டிக்கல், அதற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கே இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு. டிஆர்பியை பற்றி யாராலுமே சொல்ல முடியாது. சொல்லப்போனால் டிஆர்பி போர்டாலேயே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வழக்கமாக எக்ஸாம் வைக்கிறதே ரொம்ப ரேரு. ஆனுவல் பிளானராவது வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா வருஷம் ரிலீஸ் பண்ணுற எக்ஸாமை அவங்க கண்டக்ட் பண்ணுறதும் இல்லை. போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செகண்டரி கிரேடுக்கு வேணால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு 1768 வேகன்சி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 4000 வேகன்சிக்குன்னு எக்ஸாம் டேட்டுமே தள்ளி போட்டிருந்தாங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷன் தான் போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. பேலன்ஸ் நோட்டிஃபிகேஷனே நிறையா இருக்குது. அது எல்லாமே வேணால் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த டெட் எக்ஸாம்ஸ் வேணால் கண்டக்ட் பண்ணலாம். அவங்க வந்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அவங்களாலே பர்மனெண்ட்டாக சொல்ல முடியாது. டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதே சஸ்பென்ஸ் தான். ஒரு ஆனுவல் பிளானர் வந்தால் வேணால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெக்யூமெண்ட்ஸ் நிறையா வரும். அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்த பார்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங் சைடு, அது இல்லாமல் அந்த இஎஸ்ஐசி, நியூ இந்தியா அசூரன்ஸ் அதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட், டிஆர்பி எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து லோக்கல் ரெக்யூமெண்ட் நம்ம தமிழ்நாடு லெவலில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ட் 3ல் பார்ப்போம். போன வீடியோ பார்ட் 1 பார்க்காதவங்களும் பாருங்கள். அதில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, அது இல்லாமல் போலீஸோட எஸ்ஐ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம், ரயில்வேலேருந்து இந்த வருஷத்தில் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்போம். அதோட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறோம். அது எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் நியூ சிலபஸ் படி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரீஸ், அது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ், அது இல்லாமல் நியூ சிலபஸ் படி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நியூ இயர்லேருந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. 11/1/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி, எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் சிலபஸ் மாற்றிருந்தாங்க. அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி டாபிக் ஓரியன்டாகவும் ஸ்டடி மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் தமிழுக்கானது. அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸோட அந்த ஐஎன்எம் புதுசாக ரிலீஸ் பண்ண அந்த யூனிட் 8 வந்து யூனிட் 6ன்னு மாற்றினது. அதுக்கு இல்லாமல் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதுவும் இல்லாமல் பாலிட்டியோட அவுட் சோர்ஸ். ஏன்னா பாலிட்டிக்கு வெளியே அவுட் சோர்ஸ்லேருந்து அதிக கொஸ்டின் கேட்பாங்க. பாலிட்டிக்கின் ஸ்பெஷல் மெட்டீரியல் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தான் இருக்கும். அந்த மேக்ஸ் ரீசனிங் வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். பட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் பிடிஎஃப் தனியாக ஒரு செப்பரேட் பிடிஎஃபாக ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், அந்த டெஸ்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் A to Z மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ராக்டிஸ் மெட்டீரியல்லாம் கொடுப்போம். அந்த மேக்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். எக்ஸாமில் 25க்கு 25மே கரெக்டாக முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் 4, குரூப் 2 எல்லாமே. லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூலை 2024 ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே தமிழ்லேயே பிடிஎஃபாக மந்த்லி பிடிஎஃபாகவும் கொடுப்போம், டாபிக் வைஸாகவும் கொடுப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒரு 5 நாள் கேப் விட்டு தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக இந்த 180 days ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.